எம்ஜிஆர் அரசியல்ல தோல்விகளையே காணாத தலைவர். அவர் சாகுற வரைக்கும் அவரை யாராலையுமே தோக்கடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட எம்ஜிஆரே ஒரு தேர்தல்ல மிக மோசமா தோத்து போயிருக்கிறாரு. அது எப்போ தெரியுமா? வெல்கம் டு வாக்காளர் பெருமக்களே எபிசோட் 6. 1972ல எம்ஜிஆர் அதிமுகங்கிற கட்சியை தொடங்குறாரு. 1977ல திமுகவை தோக்கடிச்சு அதிமுக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக ஜெயிக்கிறாங்க. எம்ஜிஆர் முதல் முறையா முதலமைச்சர் ஆகிறாரு. எம்ஜிஆர் முதலமைச்சராகி 3வது வருஷத்துல 1980ல நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. திமுக இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் எம்ஜிஆருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அது ஏன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிக மோசமாக தோக்குறாங்க. ரெண்டே இடங்கள்ல தான், கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் சிவகாசிலையும் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இந்திரா காங்கிரஸ் 23 தொகுதியில் போட்டிடுறாங்க. 23 தொகுதியில் போட்டிக்கிட்டு 21 தொகுதியில் ஜெயிச்சிடுறாங்க. அதேமாரி இன்னொரு பக்கம் திமுக 16 தொகுதியில் போட்டி போட்டு 16 தொகுதியும் ஜெயிக்கிறாங்க. எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கையில அவர் சந்திச்ச மிகப்பெரிய தோல்வி இது. இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணமா எதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த 1980 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எம்ஜிஆர் தமிழகத்துல பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்துறதை பத்தி பேசுறாரு. அது எதிர்கட்சிகள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அதிமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலைகளை உண்டாக்குது. ஸோ அதன் காரணமாக தான் எம்ஜிஆர் அமைச்ச அந்த கூட்டணி எடுபடாம போய் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சதா அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. எலெக்ஷன் சம்பந்தமான இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு விகடனோட சோசியல் மீடியா பேஜஸையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.